தமிழகத்தில் அடைமழை பொறுத்தவரைக்கும் மிக உறுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு. நிச்சயமாக இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக பதிவாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை பெய்தாலும் ஒரு சில பகுதிகளில் 5 முதல் 6 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்ல ஒரு வலுவான கனமழை பொறுத்தவரை உறுதியாக எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு பரவலாக நல்ல மழை தீவிரம் கிடைக்கும். கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக பதிவாகி வந்த நிலையில் இன்றைக்கு தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். பல இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகும். தமிழகத்தில் ஏற்கனவே சில மாவட்டங்களில் பரவலாக மழை தொடங்கிய நிலையில் இன்றைக்கும் கனமழையானது தீவிரமடையும். நேற்று மாலை நேரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தென் மாவட்டத்தில் சில இடங்களில் நமக்கு மழையானது தொடங்கியது. மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை பக்கம், சிவகங்கையில் ஆங்காங்கே சில இடங்களில் பரவலாக நல்ல மழை வாய்ப்பு தொடங்கியது. அதே மாதிரி கடலோர மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பரவலாக மழை பொழிவுகள் பதிவானது. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பகுதிகள், அதாவது கிட்டத்தட்ட 20 மாவட்டங்கள் வரைக்குமே கூட மழை வாய்ப்புகள் இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் வரப்போகிறது. தமிழ்நாடு முழுவதும் ஏற்கனவே அநேக இடங்களில் விட்டு விட்டு பரவலாக மழை பெய்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் இன்று மற்றும் நாளை பதிவாக வாய்ப்பு. ஏற்கனவே இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு நிறைய பேர் தொடர்ந்து மழை வருமா ப்ரோ, சாட்டர்டே மார்னிங் ஹெவி ரெயின்ஃபால் வருமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. மழை வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கும். நாளைய தினங்களில் சற்று மழை குறைந்து மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு கனமழை ரொம்பவே வலுவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. கனமழை எச்சரிக்கை தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய கனமழையானது தீவிரமடையும். குறிப்பாக தென் தமிழகத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் சற்று வலுவான கனமழையும் எதிர்பார்க்கலாம். நிறைய இடத்துல மழை பெய்தாலும் அந்த கனமழைங்கிறது மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கையில் மட்டும் அருமையாக இருக்கும். நல்ல ஒரு மழை தீவிரம் மாலை மற்றும் இரவு நேரங்கள் எதிர்பாருங்க. சில இடங்களில் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையும் அதிகரிக்கும். பகல் நேரங்களில் நமக்கு மழை கிடையாது, மாலை மற்றும் இரவு நேரங்கள் தான் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அடுத்ததாக வட தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழை பொறுத்தவரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். சில நேரங்கள் விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை பொறுத்தவரை உறுதியாக நமக்கு எதிர்பார்க்கப்பட்டு வருது. அநேக இடங்களில் கனமழை தீவிரமடையும். சென்னை தொடங்கி கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடிமழை தீவிரம் உறுதியாக இன்றைக்கு காத்திருக்கிறது. ஆகவே கடலோர பகுதி மக்களுக்கும் இன்றைக்கு மழை பொழிவுகள் உங்களுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம். அதே சமயத்தில் உள் மாவட்ட பகுதிகளிலும் மிதமான மழை தொடங்கி கனமழை வரைக்கும் இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் பகுதியான ஒரு மழை பொழிவாக இடியுடன் கூடிய கனமழை இருக்கும். ஒரே மாவட்டத்தில் சில இடங்களில் மழை வந்திருக்கும், சில இடங்களில் மழை பெய்திருக்காது. உதாரணமாக திருவண்ணாமலை மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பகுதி மழை கிடச்சிருக்கும், மற்றொரு பகுதி மழை வர மாதிரி இருந்திருக்கும், ஆனால் மழை வந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வானிலை தான் இன்றைக்கு உள் மாவட்டத்தில் அநேக இடங்களில் பார்க்க போகிறோம். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களும் அதே போல தான். லேசான மழை ஒரு இடத்துல பதிவாகும், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கனமழையாக வெளுத்து வாங்கியிருக்கும். எல்லாமே பக்கத்து ஊராக தான் இருக்கும், ஆனால் மழை அளவில் வித்தியாசமாக காணப்படக்கூடும். ஆகவே உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பகுதியான ஒரு மழை பொழிவு இன்றைக்கும். கடலோரத்தில் அநேக இடங்களில் கனமழையும், தென் மாவட்டத்திலும் அநேக இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக பதிவாகக்கூடும். டெல்டா மக்களுக்கு ஒரு செய்தி இருக்குது. அதில் டெல்டாவில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இந்த பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பும், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் மிதமான மழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது. இன்றும் நாளையும் டெல்டா பகுதிகளிலும் கணிசமாக நல்ல ஒரு மழை தீவிரம் அதிகரிக்கும். நேற்று மாலை புதுக்கோட்டை பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைந்தது. அதுதான் நம்ம சொன்ன மாதிரி தென் மாவட்டத்திலும் டெல்டாவின் சில பகுதிகளிலும் பரவலாக கனமழை நேற்றைய தினங்களில் பதிவானது. இன்றைக்கும்
தொடர்ந்து கடலோர பகுதிகள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டாவிலும் பெரும்பாலான பகுதிகளில் அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். 18 முதல் 20 மாவட்டங்கள் வரைக்கும் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் உறுதியாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு மாலை நேரங்களில் எதிர்பார்க்கலாம். தேனியிலிருந்து மதுரை போகிற வழிகள், அதே மாதிரி கோயம்புத்தூர் தெற்கு, நீலகிரி மேற்கில் அருமையான இடிமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கக்கூடும். இந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கு நல்ல ஒரு மழை தீவிரம் காணப்படும். திண்டுக்கல் மேற்கில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் பகுதிகளிலும் வலுவான கனமழையானது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இன்று மாலை மற்றும் சில இரவு நேரங்கள், அதாவது இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக மழையினுடைய தீவிரமாகும் போது தரைக்காற்றுடைய வேகமும் சற்று அதிகரித்து காணப்படும். இப்போ உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள், தென் மாவட்டங்களில் 30லிருந்து 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சற்று பலத்த தரைக்காற்றும் வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இன்றைக்கு மிக அருமையான ஒரு நாள், மழை பொழிவு அதிகமாக பெய்யக்கூடிய ஒரு நாளாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் அருமையான மழை பொழிவு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 16, 17, 18 போன்ற தேதிகள் படிப்படியாக தமிழகத்தில் இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பல மாவட்டங்களில் மழை பெய்யும். நாளை முதல் பகுதியான மழை மட்டும் மீண்டும் பழையபடி பதிவாக ஆரம்பிச்சிடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் 39.8 டிகிரி செல்சியஸாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு தருமபுரி 7 சென்டிமீட்டர், சோலையாறு 5 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார் 4 சென்டிமீட்டர், உபாசியில் 4 சென்டிமீட்டர், சின்கோனா 3 சென்டிமீட்டர், வால்பாறையில் 3 சென்டிமீட்டரும், ஊத்துக்கோட்டை 3 சென்டிமீட்டர், பெரியாறு 2 சென்டிமீட்டர், பொன்னமராவதியில் 2 சென்டிமீட்டர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர், அரக்கோணத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், காரைக்குடி பகுதியில் 2 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு, இலுப்பூரில் 1 சென்டிமீட்டர், குண்டேரி பள்ளத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு, வெங்கூரில் 1 சென்டிமீட்டர், டேனிஸ்பேட்டை 1 சென்டிமீட்டர், ரிஷிவந்தியம் 1 சென்டிமீட்டர், ராசிபுரம் 1 சென்டிமீட்டர், மேட்டூர் பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையாக பதிவாயிருக்கு. நம்ம மழை வாய்ப்புகள், மழை எத்தனை சென்டிமீட்டர் கடைசியாக எவ்வளவு மழை பதிவாயிருக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த ஊர் பேரெல்லாம் படிக்கும்போது நம்ம மாவட்டத்தின் பெயரை நம்ம சொல்கிறது இல்லை, ஊர் பேரை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த ஒவ்வொரு ஊரையும் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களில் மழை வந்திருக்கும். உதாரணமாக ராசிபுரம் எந்த மாவட்டம்? நாமக்கல் மாவட்டம். மேட்டூர் எந்த மாவட்டம்? சேலம் மாவட்டம். டேனிஸ்பேட்டை சேலம் மாவட்டம். இது போல் ஒவ்வொரு குண்டேரி பள்ளம் ஈரோடு மாவட்டம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் கமெண்ட் செக்ஷனில் எந்தெந்த ஊர்லலாம் நீங்கள் மழை வரலன்னு போடுறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் இத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பாருங்கள், இதெல்லாம் வந்து கடைசியாக பெய்த மழை. உங்கள் மாவட்டத்திலே மழை வந்திருக்குங்கிறது உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்தளவுக்கு மழை வந்து பகுதியாக சில இடத்துல மட்டும் மழை ஒதுக்கி பதிவாகிட்டு போயிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமக்கல்லில் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மழை வரலன்னு கமெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ராசிபுரம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே மழை 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. அதே மாதிரி மேட்டூரில் போய் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் மழை, டேனிஷ்பேட்டையில் சேலம் மாவட்டத்தில் மழை பதிவாயிருக்கு 1 சென்டிமீட்டர். இது போல் நமக்கே தெரியாத இடங்களுக்கு அதே மாவட்டங்களில் மழை பொழிவுகள் வந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் உங்கள் பகுதிகளில் மழை இல்லாமல் இருந்தால் இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.